இதெல்லாம் கவனிக்கலாம். பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அதான் பாடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது வேதமே சொல்றது, பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் சொல்லி. நீங்க தொடக்க முடிமட்டுமா கர்த்தரை பாடி துதிக்க கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்துறாம். எல்லாம் பாடலாம், அவருக்கே மகிமை ஆகட்டும். ஒரு கரம் தட்டலாமா? நீ பாடின அத்தனை பாடுகளும் அவருக்கு தான் உரியது இல்லையா? அவர் ஒருவருக்கு தான் துதி கனம் மகிமை எல்லாம். நம் பாட அத்தனை பாடலும் அவருக்கு ஒருவர் தான். உங்களை தேவன் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன செய்தினாக்கா, இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே பாடல் பாட ஆரம்பித்தால் யாருங்க? இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு பாடல் பாட ஆரம்பித்தார்கள். என்ன பாட்டு? என்ன பாட்டு? உன்னதிருக்கிற தேவனுக்கு மகிமை. வாசிங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, மேய்ப்பர்கள் வாய்வில்லை ஆடலை மேய்த்து கொண்டிருக்கும் ஒரு நற்செய்தி வந்தது. என்ன நற்செய்திங்க? பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்குற ஒரு நற்செய்தி சொல்லி தெய்வத்தை சொல்லி கொண்டிருந்தான். அது சொல்லி கொண்டு இருக்கும் போதே பறந்து ஒரு சேனை இறங்க ஆரம்பித்தது. யாரும் ஆராதனை டீம், ஆராதிக்கிற குழு ஒரு சேனை போல இறங்க ஆரம்பித்தார்கள். தெய்வத்து ஒருத்தன் வந்து என்ன சொன்னாரு? நற்செய்தி சொன்னாரு. நான் ஆராதனை செய்கிற பாடல் கூட வச்சுங்க, திரளான ஜனங்கள். அதான் சபையில் திரளான ஜனங்கள் எழுப்பி கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர் விரும்புகிறதே ஆராதனை, அவர் விரும்புகிறதே துதித்தான். ஏன் நம்ம தெரிந்து கொண்டாரு? இந்த ஜனத்தை எனக்கு நான் தெரிந்து கொண்டேன், இவர்களும் என் துதியை சொல்லி வருவார்கள். பிறப்பதற்கு முன்பாகவே பரலோக சேனை ஆரம்பிச்சது. ஏன்? உலகத்திற்கு ரட்சகர் பூமியிலே தோன்ற போகிறாரு. அவர் விரும்புகிற ஒரு காரியம் ஆராதனை, துதி. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆராதனை குழு இறங்க ஆரம்பிச்சதுங்க. அன்றைக்கு பரலோகத்திலிருந்து இறங்கின தேவ தூதர்கள், பாடல குழுகள். இன்றைக்கு ஒவ்வொரு சபையிலும் அநேக ஆராதனை குழு எழுப்பி இருக்கிற ஆண்டவர். எல்லா திருச்சபையிலும் ஆராதனை இல்லாத இல்லை இல்லைங்களா? அப்போ ஆராதனை மிக முக்கியமானது. அந்த துதித்து பாட ஆரம்பித்தார்களே, அந்த பாட்டில் 3 காரியம் சொல்றார்கள். ஒன்று என்ன பண்றாங்க? ஒன்று இருக்கிற தேவனுக்கு மகிமை, இரண்டாவது பூமியே சமாதானம், மூன்றாவது என்னங்க? மனுஷனை பிரியுண்டாக. அந்த பாடலே ஆண்டவர் கொடுத்த ஆழமான சத்தியத்தை அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலையும் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஒன்று இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷ மேல் பிரியுண்டாக. அவர் தான் இயேசு கிறிஸ்து பெருமாள். ஒன்று இருக்கிற தேவன் நமக்காக பூமியில் இறங்கி வந்தாரு. ஒரு 2 பேர் ஒவ்வொரு வருஷம் சொல்ற கதை தான், அதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். 2 பேர் பேசிக்கிறாங்க, அடுத்த வாரம் கிறிஸ்து வந்துச்சு அப்படின்னு. அப்போ இயேசு அறியாதிக்கார், என்ன கிறிஸ்து என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகத்தின் ரட்சகர் பூமியிலே பிறக்கிறான்னு சொல்லி. உலகத்தின் தேவன் அண்டு சராசனை படித்த ராஜாதி ராஜன கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிறான்னு சொல்லி. அப்போ அவன் கேட்கிறான், ஒருத்தன் எப்படி பிறப்பாரு? 7 குலத்துல மனுஷனாய் பிறப்பாரு. அவன் கேலி செய்யறான். உலகத்தின் தேவனாய் கர்த்தர் ராஜாதி ராஜன் அப்படி இறங்கி வந்துக்கலாமே, ஏன் குழந்தை வடி ஒரு மனுஷன் போல ஒரு குழந்தை போல பிறக்கணும்? அவர் தேவன் தானே, அவர் தேவனாக வந்திருக்கலாமே, ராஜா வந்திருக்கலாம்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கிறான். அப்போ அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். அவர் தேவனாய் வந்திருந்தாக்க யாரும் அவர் பார்த்துருக்க முடியாது இல்லையா? மோசே ஆடிச்சுனார், இந்த மலைப்பை யாரும் செத்துருவாங்க, நாங்கள் இறங்குறேன் அப்படின்னார். பயங்கரமான இது. தேவனை இறங்கும் போது ஆடு மடலாம் செத்துரும், அவ்வளோ பயங்கரமான காரியம். அந்த மலைப்பது யார் வந்தாச்சு செத்துரும். அப்படிப்பட்ட பயங்கரமான தேவன். அப்படிப்பட்ட தேவன் ஒரு குழந்தை ரூபத்தில் ஏன் பிறக்கணும்? நம்ம போல ஏன் பேசணும்? நம்மோடு ஏன் உருவாடணும்? ஒரு பெரிய கேள்வி. ஒரு சின்ன கதை கேளு. நிறைய புதுசாக நான் சொல்கிறேன் கதை, நிறைய பேர் லீடர் தெரியும் அந்த கதை. ஒரு விவசாயி, எத்தனை பேர் விவசாயம் தெரியும்? ஷாமில் அதை காணுமே,
ஷியாமில் காணுமே, கீழே போயிட்டாங்களா? சரி. ஒரு விவசாயி தன் நிலத்துல கதிர் வச்சிருக்கான். எத்தனை பேர் கதிர் தெரியும்? கேவர் பார்த்துறீங்களா? அது போட்டுறான். ரொம்ப அழகாக அதாச்சு வந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு அதிகாலையில் போயிட்டு விவசாயி தண்ணி பாய்க்குவான். தண்ணி பாய்ச்சி வந்து கொண்டு இருந்தான். ரொம்ப அழகாக வளர்ந்து அது கனி கொடுக்க ஆரம்பிச்சு. கதிர் ரொம்ப அழகாக வந்துச்சு. அது ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு வருவான். ஒரு நாள் அதே வழக்கம் போல் போகும்போது சில குருவிகள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்துச்சான். அது பேர் என்னங்க? எதுவுமே குருவி பார்த்து எப்படி இருக்காது? குட்டியா அழகா இருக்கு. வெரி குட். அழகான அந்த குருவி அது நான் பேர் கொய்னா கொய்து கொண்டு சாப்பிட்டு சொல்லலாம், பாஷையில் சொல்றேன். அது சாப்பிட்டு நிற்குது. அந்த விவசாயி பார்த்து என்ன பண்ணியிருப்பார்? இப்போ நீங்க வாசல்ல கேர் போடுறீங்க, கோதுமைலாம் போடுறீங்க. ஒரு காக்கா ஏதோ பறந்து உக்காது, என்ன பண்ணுவீங்க? சுவேதா, நீ விட மாட்டீங்க. ஆனா அந்த மனுஷன் ரசிக்கிறான். அழகான குருவி இவனுடைய நிலத்தில் வழிந்த கேவரு அது சாப்பிடுன்னு என்ன பண்றான்? அந்த விவசாயி ரசிக்கிறான், அன்போடு அதை பராமரிக்கிறான். கிட்ட வர முடியல, தூரம். குருவியே குருவியே நீ சாப்பிடுங்க, பயப்படாதீங்க, எனக்கு சொந்தமானது, எவ்வளோ சாப்பிடுங்க பரவாயில்ல. அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு பெரிய ஆசை ஆச்சு. அந்த அழகான அந்த வண்ணமான கலர் அந்த பறவையை பார்த்து அவன் என்ன பண்றான்? கிட்ட போய் கொஞ்சலாமேன்னு சொல்லி யோசிக்கிறான். என்ன பண்றான்? கிட்ட போயிட்டு அது கொஞ்சம் விளையாடணும்னு சொல்லி கிட்ட போறான். பறந்துச்சு, எல்லாம் பயந்து பறந்துச்சு. அவன் உள்ள உடைக்கப்படுது. உன் நேசிக்கலவா அவன் கிட்ட வந்தேன், உன் அன்போடு தூக்கி கொஞ்சலாம் வந்தேன் நானே, ஏன் போயிட்டீங்க, ஏன் பறந்து போன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அன்பெல்லாம் ஊற்றினான் அந்த குருவி மேல. தன்னுடைய கேவரே போகிறதுக்கு கவலைப்படல, அது சாப்பிட்டு ரசிக்க ஆரம்பித்தான். அந்த குருவி அன்பு செலுத்த ஆரம்பித்தான். அந்த குருவியை தன் கையில் ஏந்தி விளையாட அவன் என்ன பண்ணான்? விரும்ப ஆரம்பித்தான். ஆனா குருவி என்னாச்சுங்க? பயந்து பறந்துச்சு. அவன் ஓன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான் பாருங்க. அழுது கொண்டே திரும்பி வரான். ஏதோ ஒரு மனுஷன் நம்புறான். என்ன ஏன் அழுகுற? காலையில் என்னாச்சுன்னு சொல்லி அவன் கதை சொல்றான். அந்த மாதிரி போன குருவியெல்லாம் பறந்துச்சு, ரொம்ப வேதனாச்சுன்னு சொல்லி. அந்த மனுஷன் சொல்றான், நீ மனுஷனாக போனாக்கா குருவி பயந்துரும், நீ குருவியாய் மாறி போனா உன்னோட பழகம் அப்படின்னா. ஆண்டு தேவனாவது யாரும் பார்க்க முடியாதுங்க. அது நம்ம கிட்ட பேச, நம்மோடு பழக, நம்ம போலவே இயேசு பிறந்தாரு. அப்படிதான் புரிஞ்சது. இயேசு நம்மோடு பிறந்தான். ஆயிரக்கணக்கான ஜன கூடவே இருந்தார்கள். அவரோடு பழக ஆரம்பிச்சார். அநேக அற்புதம் செய்தாருங்க. நம்மோடு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் தீனாக இருந்து வந்தாக்கா யாருக்கிட்ட போயிருக்க முடியாது, பயந்துரும் இல்லையா? அது நம்ம போலவே பூமியில பிறந்தாருங்க. நம்ம அதிகமா நேசிக்க, நம்மை சுமக்க, நம்மை தாங்க, ஏந்த, அன்பெல்லாம் ஊற்றி நம்மை பராமரிக்க நம்மை போலவே ஆண்டவர் பிறந்தாருங்க. அதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. புரிஞ்சுங்களா? உனது இருக்கிற தேவனுக்கு மகிமை. உனது இருக்கிற தேவன் ஏன் பூமிக்கு 7 கோலத்தில் பிறந்தாருங்க? நம்மோடு பேச, நம்மோடு பழக. அவர் சொல்றாரு, என்னோட கரத்தில் நீங்க அலங்காரிக்க இடமா இருக்கிறீர்களே, நீங்க முத்திர மோதமாறன்னு சொல்லி நம்ம நேசிக்க ஆண்டு வரங்க. இந்த பிறப்பின் மாதத்துல நம்ம நேசிக்க, நம்ம பராமரிக்க தாய் உள்ளம் படைத்த இயேசு பூமி பிறந்தார். எதற்காக? நம்ம அதிகமா நேசிக்கிற ஆண்டு. உனது இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாதாக. வாழ்க்கை உண்டு கத்துங்க. நான் ஜீவன நாளெல்லாம் அவர் ஒருவருக்கே நான் மகிமை செலுத்துவேன், ஒருவருக்கே கனத்தை செலுத்த சொல்லி ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த கிறிஸ்துவ நாட்களே தெய்வத்தூர்ல என்ன பண்ணாங்க? உனது இருக்கிற தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய மகிமை யாருக்கு கொடுக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு தான், அதான் விரும்புறாரு. அவருக்கு மகிமை செலுத்தாத மனுஷன் அதிகமா பிரி வைத்தா கத்தனை பண்ணுவார், டச் பண்ணிவிடுவாரு. என்ன பண்ணிவிடுவாருங்க? டச் பண்ணிவிடுவார். ஆபிரகாம் எடுத்துங்க உதாரணம். ஆபிரகாம் எப்ப பார்த்தாலும் பலிபீடத்தை கட்டி கட்டின பண்ணுவாராம். யெகோவான்னு சொல்லி எப்பவுமே கத்த ஆழ்த்து கொண்டே இருந்தான். என்ன பண்ண ஆபிரகாம்? எப்போ பார்த்தாலும் கத்தரை ஆராதிச்சு கொண்டே இருப்பான், எப்போ துதிச்சு கொண்டே இருப்பான். ஆபிரகாம் எப்போ குழந்தை பிறந்துச்சோ என்னாச்சுங்க? பலிபீடத்தை கட்டதை விட்டுட்டான், கத்தரோட நெருங்க பழுது விட்டுட்டான், கத்த ஆராதி விட்டுட்டான். குழந்தையே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, வேதனைப்பட்டாரு. என்னைக்கு மகிமை செலுத்தாது, என்னை கனப்படுத்தாத குழந்தை பேரே ஓடிக்கொண்டிருக்கிறேன்,
ஆபிரகாமே நீ குழந்தைய போயிட்டு வெட்டிட்டுட்டார். ரொம்ப டேஞ்சரும் ஆண்டவர். என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாரு? 25 வருஷமா காத்து தவறெடுத்து பெற்ற குழந்தை ஆண்டு சொல்றாரு இப்போ வெட்டி போ அப்படின்னாரு. எனக்கு முதலீடு கொடுக்கலையே, குழந்தையே கொஞ்சம் நிற்கிறியே, என்னை மறந்துட்டேப்பா, அப்படி குழந்தை உனக்கு வேண்டாம், இப்போ வெட்டி போ அப்படின்ட்டார். அப்போதான் உணர்ந்தான், இவ்வளோ பேர் தவறு செய்யிட்டேன் நான். விரிமறந்த என்னை ஆண்டவர் சம்பரமாய் ஆசிரித்தாரே, பூமி சுமக்க முடியாத ஆசிரியத்தில் நிரப்பினாரே. 75 வயசுல என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இல்லைங்களா? 100 வயசுல கர்ப்பத்துக்கு அணி கருத்து உருவாக்கப்பட்டாரு. முடியுமா அந்த காரியம்? ஆகாத காரியம் அற்புதம் செய்தார். அவரை என்ன மறந்துட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? இந்த குழந்தை விட அவர் தான் முதல்னு சொல்லி யோசித்தான். கருத்தை விட்டு போயிட்டார் ஆபிரகாம். அவர் கர்த்தர் பார்த்தாருங்க, யெகோவாயர் பார்த்தாரு. ஆபிரகாமே இந்த குழந்தை மேலே நீ கையை போடாதப்பா, நீ எப்போ மன திரும்பியோ மன்னிச்சிட்டேன், குழந்தை குன்படிட்டார். முதலாவது நம்முடைய கனம் அவரு தாங்க. கர்ப்பத்தில் கனி கொடுக்கறது அவரு தான். கொடுத்துற மறந்துடும், கர்ப்பத்தில் நேசிக்கிறோம், அது தவறான காரியம். முதல்ல அவரை கனப்படுத்துங்க. இந்த வைஃபு மரணத்தில் போராடி கொண்டு இருந்தாங்க. இதே கண்டிப்பாக சந்தோஷ் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிள்ளை ஆயிட்டாங்க. யாருக்கு தெரியாது? சகோதரி தான் தெரியும், சுமேஷ் தான். காலையில் சாப்பிட்டு கொடுத்தாலும் பின்னே யாருக்கும் தெரியாது, அவர் ஒண்டி தான் தெரியும். பார்த்தா மார்த்தாமர் தெரியாது. ஒரு குழந்தை போல டைலட் போன தூங்கி தான் போவோம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நாள் கூட ஒழித்து நான் விடலை. ஞாயிற்று பயங்கரமான சூழ்நிலை, யாருக்கும் தெரியாது. சென்னையில் ஒரு ஷாலி ஒரு சகோதரி வரைச்சி கூட விட்டுங்க ஆராதனை பண்ணேன். இங்கே வந்து கூட எந்த மாற்றம் கிடையாது, சந்தோஷமாக கருத்து ஆராய்ச்சினோம். அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, மனைவி மரணத்தை போராடி கொண்டு இருக்காருங்க. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் உண்மையில தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு முதலிடம் கொடுத்தாக்கா அவங்க ஜீவனை கொடுப்பான்னு எனக்கு தெரியும். வேலைக்கு பயங்கரமாக அதே சூழ்நிலை சார் ஜூடியஸில் லீடர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. அன்றைக்கி நான் வந்துட்டேன், அங்கே விட்டுட்டு வந்து ஒருத்தரை கூட பார்த்தவங்க சொல்லி வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. நைட்டு அங்கேயே தான் முகழுவேன், அங்கேயே ட்ரெஸ் வந்து உழித்து வந்து ஒரு நாள் கூட உழித்து விடலைங்க. அதனால தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறாருங்க. நான் மனைவிக்கு அங்கேயே இருந்தாக்கா நீ கூட இருந்திருக்க மாட்டேன், அவரை மறந்துட்டுனாக்கா போயிட்டு இருக்கோம். கர்த்தர் எவ்வளோ தேடுறோமோ அவ்வளோ நம்ம குடும்பத்தை ஆஸ்வதிப்பாருங்க. கர்த்தர் எவ்வளோ முதல்ல கொடுக்குறோமோ, கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோமோ, தன் பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். அது சொல்லார், உடைய பிள்ளைகள் உரிமை கன்றி போல இருப்பார். எப்போதுங்க நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது. நீ நிறைய பேர் தெருதில்லை, வெறும் மனைப்பிள்ளை தான் போதும் சுகமாக இருக்கிறாங்க. எவ்வளோ கசந்திரமப்படுறதுனால ஆண்டு தேடி பாருங்க, அவர் முதல்ல கொடுத்து பாருங்க, உன் மனைப்பிள்ளை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாருங்க. ஆமேன். பாட ஆரம்பித்தார்கள், உணர்ந்திருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக. மகிமைக்குரிய நாயகனை நம்ம எந்த சொல்லியும் மறந்துவிடக்கூடாது. குடும்பம் ஸ்தாபிக்கிறது அவர் தான், குடும்பத்தை கட்டுகிறவரும் அவர் தான். அவர் இல்லாத நம்மால குடும்பத்தை கட்ட முடியாதுங்க. ராத்திரி கஷ்டப்பட்டாலும் கைனி பிராசங்களை அவர் தான் ஆஸ்வதிக்க முடியும். பேதுரு ராத்திரெல்லாம் பியாச எடுத்தான், ஒரு மீன் கெச்சுதா இல்லைங்க. ராத்திரியும் பகலும் வலை போட்டு வலை தேட ஆரம்பிச்சாங்க, கிடைக்கல. ஆடச்சினார், ஆழத்தில் போய் வலையை போட்டு பாஞ்சுன்னு என்னதான் சொன்னா பேதுரு, ராத்திரெல்லாம் மீன் பிடிச்சாண்ட ஒரு மீன் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையினாலே என்ன பண்றேன், வலை போடுறேன். வலை கீழ்த்தக்குதான் மீன் கிடைச்சதுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை மீது விசுவாசிக்கப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் போதுதான் கர்த்தர் உங்களுடைய கையின் பிராசங்கள் 1000 மடங்கா ஆசீர்வதிப்பாங்க. முதலாவது அவருக்கு தான் கனம் மகிமை செலுத்தப்பட வேண்டும். பின்னால நம்ம கற்றுக்கொண்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எதுவும் பேர் கோபமாக்குது. மனைப்பிள்ளை மிக முக்கியமானவர்கள், மிக குழந்தை மனை ரொம்ப முக்கியமான, அவளை சிருஷ்டித்த கர்த்தர் அதோட முக்கியமானவர்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டு யார் உருவாக்கப்பட்டார்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம். ஆதாம் கண்முடிச்சு பார்த்தோன்னு யாரை பார்த்தான்? தேவனை பார்த்தான். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏவலை உருவாக்கும் போது என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆதாமை தூங்கிச்சிட்டார், மறைச்சிட்டார். ஏவல் முதல் உருவாக்கப்பட்ட உடனே யாரை பார்த்தா? ஏவாள் ஆண்டவரை பார்த்தாங்க.
கர்த்தரை விரும்புறார். நம்ம பார்வையெல்லாம் இயேசு மீதே இருக்கப்படணும். அப்போ நம்ம சார்ந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ரகசியம் புரியுதுங்களா? சரி, ரெண்டாவது நான் பண்ண சீர முடியும், நேரம் இல்லை. ரெண்டாவது நான் பண்ண பூமியிலே சமாதானம். அவர் நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. இந்த பூமியிலே சமாதானம் கொடுப்பதற்காகவே இயேசு பிறந்தாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனமே, எல்லாரும் நடத்து போகிற சுரு உருவாக்கப்பட்டதுங்க. எது பேர் யோவான் 3:16. ஷோபாஸ்டர் உடனே சொல்லுவாங்க, அவங்க இல்லை நினைக்கிறேன். ஷோபாஸ்டர் 3:16 யார் தெரியும்? ஒருவனும் போகாதபடி நித்திய அடைபடிக்கு குமாரனை எவ்வளவாய் கர்த்தர் உள்ளத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, சமாதானம் கொடுப்பதற்காகவே இயேசு பூமிக்கு பிறந்தாருங்க. இயேசுவை யாரா உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோமோ அது பூர்ண சமாதானம் உண்டு பெருமாள். ஏசாயா 26:3 வாசித்து பாருங்கள். நான் நிறைய வசனம் படிக்கல, நேரம் இல்லைனால. ஆனால் சரி பரவாயில்லையா, உங்களுக்கு கொடுத்த படிக்க நேரம் இல்லை நம்மளுக்கு. சரி, ஏசாயா 26:3 படிச்சு. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். பாருங்க, நாம இயேசு உறுதியாய் பற்றி கொண்டால், அவர் முழுமையா நம்பிக்கை வைக்கும் போது பூர்ண சமாதானம் வேண்டுங்க. இந்த சமாதானத்தை யாரை பார்க்க முடியாது? பார்க்க முடியுமா? சமாதானம் என்ற ஒரு பொக்கிஷங்க. கணவன் மனைவி பிள்ளை தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கணுமா? சமாதானம் வைக்கப்பட வேண்டும். சமாதானம் இல்லை, குடும்பம் இல்லை. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம். அப்ப சமாதானம் மிக முக்கியமானதுங்க. உன் அலங்கத்துக்குள்ள இருக்கணுமா? சமாதானம். உன் வீட்டை விசாரிக்கும் போது குறை காணமாட்டாய், அவர் சமாதானத்தை கொடுப்ப ஆட சொல்றாங்க. அப்ப சமாதானம் வேணுனாக்கா நாம இயேசு உறுதியாய் பற்றி கொள்ளப்பட வேண்டும். பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுங்க? பிலிப்பு அப்படி சொல்லிட்டு போயிடும். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணும்? சோஸ்திரத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் சிந்தையிலும் இருத்திலும் கிறிஸ்துக்குள் காத்து கொள்ள கடவுது. அவ்வளவுதாங்க. ஒன்று கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் குடும்பத்தில் தேவை இருக்குது, நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்க உங்களால் சுமக்க முடியாதுங்க. சுமைத்தாங்க இயேசுக்கு தெரியப்படுத்துங்க. ஒத்தாசம் பருவத்துக்கு நேராக எல்லா தேவையும் தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இறங்கி வர பெருமாள். இந்த சமாதானம் எப்படி ஆண்டு கொடுத்தா தெரியுமா? கொலிசு 1 சொல்லுது, சிறிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக இந்த சமாதானம் உருவாக்கப்பட்டாருங்க. இந்த சமாதானம் சாதனம் இல்லை, தன்னைத்தானே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ரத்தம்லாம் சிந்தினே அது மூலமாக உருவாக்கப்பட்டுதான் சமாதானங்க. சமாதான பூமியில் இறங்கி வந்திருக்காரு. உனக்கு இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டு ஆக. மூணாவது நான் பார்க்கிறோம், மனுஷன் மேல் என்ன அப்படின்னாக்கா அன்பு. மனுஷன் பிரியம் இருப்பது இல்லையா? என் பிரியமே ரூபதே பாடுற இல்லையா? அப்ப அன்பு மிக முக்கியமாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்க. வாசிகள் முடிக்கலாம். 1 யோவான் 4:9-10 படிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு தாங்க அன்புங்க. நம்ம நேசிக்க, நம்ம பராமரிக்க அந்த அன்பே கீழே இறங்கி வந்துச்சுங்க. நான் பாவிலார்களே கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே அன்பு வெளிப்பட்டது அல்லவா? இந்த கிறிஸ்து பணி நாட்களே மனுஷனை பிரிய வைப்பதற்காக இயேசு வந்தாருங்க, அன்பு காட்டுறதுக்காக. இந்த விவசாயி எவ்வளோ நேசித்தான், கிட்ட போக முடியல. அவன் கிட்ட போனா குறியா மாறணும். இயேசு நம்ம அன்பு காட்ட நம்மை போலவே பூமியில பிறந்தாருங்க. அன்பு மிக மிக முக்கியமானது. 8 படிங்க சிஸ்டர். 8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, அன்பில்லாதவன் சொல்லுங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை பார்க்க முடியாது.
அன்பு இல்லாத எவ்வளவுதான் கர்த்தர் ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்காதுங்க. அப்போ அன்பு மிக முக்கியம். அன்பு இல்லாத எதுவுமே சொல்ல முடியும். எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்லணும். யாராவது இது கை தூங்க பார்க்கலாம். யாரும் ஒருத்தர் பார்க்கலாம். எனக்கு அன்பு இல்லை பாஸ்டர். இருக்குதா? எல்லாருக்கும் அன்பு இருக்குது. நான் அன்பு இல்லாத வந்திருக்க முடியாது நீங்கள், இல்லைங்களா? அன்பு கர்த்தர் மேல் வைக்கிறத பார்க்கலாம் மற்ற மேல் வைக்கப்பட வேண்டும். நான் உங்களிடத்தில் எப்படி அன்பா இருந்தோம் அதே போல் நீங்கள் ஒருவருக்கு நீங்கள் அன்பாருங்கள். புரிந்து வசனலாம். அப்போ அன்பு நம்ம ஆண்டுதல் எவ்வளோ அன்பு செலுத்தும் அதே போல் நம்ம மற்ற இடத்துல அன்பு காட்டப்பட வேண்டும். கடைசி வசனம் வாசிங்க. எத்தனை பேர் அன்புன்னு சொல்ல முடியும்? எனக்கு அன்பு இல்லை பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? வாசிங்கள் கடைசியாக. அது 1 யோவானில் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்ப சொல்லுங்க. தான் கூட சகோதரத்தில் அன்பு காட்டாது இருந்தால் எப்படி தேவனிடத்தில் அன்பு காட்ட முடியும்? யார் சொன்னது? சத்தியவே நான் சொல்லப்பா, சத்தியவே சொல்லுதுங்க. அன்பு மிக முக்கியமானதுங்க. உங்களோட சகோதரத்தில் அன்பு கூறாது இருந்தால் காணதிருக்கிற எப்படி அன்பு கூற முடியுமா? அன்பு குறைன்னு சொல்லி நீங்கள் நான் போய் பேசி கொண்டு இருக்கிறோமே, இன்னும் எவ்வளோ பகை, எவ்வளோ வைராக்கியம், எவ்வளோ கசப்பு நம்ம இடத்துல வாழ காணப்படுது இல்லவா? இந்த வருஷம் முடிக்க போகிறோம். இந்த பகையை விட்டுலாமே, இந்த கசப்பு விடலாமே. யார் இடத்துல பேசா இருக்கிறோம்னா பண்ணலாம், நீங்க போயிட்டு வணங்கி பேசலாமே. அப்பொழுது கர்த்தர் 1000 ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம யார் இடத்துல அதிகமாக கோபமா இருக்கிறோமோ அவனை வணங்கி பேசுங்க, பரவாயில்ல. அவங்க பேசுறோட பரவாயில்ல, ரொம்ப கிளியர் ஆயிடணும். நான் பேசுறேன், அவங்க பேசுறேன், உன் பக்கம் தப்பு வராது. நீ பேச போயிட்டாக்கா அவங்க தப்பு, உங்க மேல் தப்பு வராது. நீ பிளஸ் படுவேன், ஆசீர்வதிப்ப ஆண்டு. அதனால இந்த பண்டிகை நாட்டிலே ஒன்று இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். 2வது பூமி சமூகத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3வது மடத்திலே அன்பு காட்டலாமே. கூட பிறந்த அன்பு காட்டாத நாமோ இப்படி காணாத அன்பு காட்ட முடியுமா? முடியாது. அதனால மற்ற நேசிக்க என்ன பண்ண ஆண்டத்தில் கேட்கலாம். நம்முடைய மாம்சனால யாரை மன்னிக்க முடியாது, அந்த அளவுக்கு செய்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவில முடியுமே. யாரை மன்னிக்கலாம், மன்னிக்கிற ஆண்டு சொல்றார். அதனால இந்நாளே 3 காரியம். 1, அவருக்கே மகிமை செலுத்துகிறோம். 2வது உறுதியாய் பற்றியோட சமத்தை பெற்றுக்கொள்கிறோம். 3வது மற்ற இடத்துல அன்பு காட்டி ஆசிரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இருக்கலாமா? நின்று ஜெபித்து அப்படியே உட்கார்ந்துன்னா ஒரே பேட்ச் தான் போகிறோம். எல்லாம் ஒரே டைம் போகாதீங்க. இப்போதான் டைம் 10:30 மணி ஆச்சு. இந்த பயப்படாதீங்க. சரி, என்ன 10:30 மணி இப்போதான். சரி, ஓகே, ஜம்ப் பண்ணலாமா? நேசன் அங்கே அனுப்பாதீங்க.